தர்மபுரி மாவட்டத்துல கோரிக்கை கொடுக்கலான்னு சொல்லி சென்னையில இருந்து ராப்பகலா தூங்காம கஷ்டப்பட்டு கலைமகன் சார் வந்திருக்காரு. வர வழியில எவ்வளவு காரு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த தடையெல்லாம் தாண்டி நான் இந்த இடத்துல கண்டிப்பா பெட்டிஷன் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவேரி உபரி நீர் திட்டம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2ஆம் கட்டம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளா அதுக்கு தீர்வே வராம இருக்கு. சோ அதுக்காக தான் மனு கொடுத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல்ல சோ நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கு, வேலையே இல்லாம இருக்கு. அந்த ஊர்ல ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல உருவாக்கி அங்க இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே அதே ஊர்ல வேலை வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து மற்றும் ரயில்வே திட்டங்கள் தர்மபுரி மாவட்டத்துல இருக்கவங்களுக்கு, உள்ளூர்ல இருக்கவங்க யாருக்குமே ரயில்வே வசதியே இல்ல. போக்குவரத்து வசதியும் ரயில் வசதியும் உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்புறம் முக்கிய மக்கள் கோரிக்கை, மலை சுற்றுலால மலைக்கு சாலை வசதியே இல்ல, அவங்களுக்கு போக்குவரத்து வசதி கூட ஓரளவுக்கு இல்லாதனால ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க.